அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரகன் பிரார்த்தனா சேனல். இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்ன வீடியோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களோட ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன், அந்த வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிரகன்யா பிரார்த்தனா 2 பேருமே டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பிரகன்யா வந்து பெரிய பொண்ணு, பிரார்த்தனா சின்ன பொண்ணு. பெரிய பொண்ணு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் ஆட போகிறாங்க. அந்த சாரீ தான் இது, எல்லாம் காமன் சாரீ, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாரீ. அதை வந்து ஹாஃபாக வந்து லெக்கின் போட்டு கட்டி விடணும். நானே எல்லாம் பண்ணிடுவேன். கிளாசிக்கல் டான்ஸ் எப்போது வந்து ஆடினாலுமே நானே மேக்கப்லாம் போட்டுருவேன். சின்ன பாப்பாவுக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பண்ணல அப்படின்னு ஒரே போட்டி. கிளாசிக்கலுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும். அதனால் அவங்க சீக்கிரம் போனேன்னா ஃபஸ்ட்டு டான்ஸ் இல்லையா, அதனால் 3 o'clockலாம் ஸ்கூலில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் அக்காவுக்கு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு செகண்ட் உனக்கு பண்ணி விடுறமான்னு சொல்லி பெரிய பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு மேக்கப்பை முடிச்சு விட்டு ஸ்கூலில் போய்ட்டு அவங்க அப்பா விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சின்ன பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து அழைச்சிட்டு போனோம். சின்ன பாப்பா வந்து என்ன டான்ஸ்னு பார்த்தீங்கன்னா ராதே டான்ஸ் தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்கூல் ஆனுவல் டேவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட சினிமா சாங்கே கிடையாது. மேக்கப்பை முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஸ்கூலில் போய் எடுக்க முடியாது, உள்ளே கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னா நம்மளை திருப்பி பார்க்கவே விட மாட்டாங்க, பேரண்ட்ஸ் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா சினிமா பாட்டே கிடையாது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. திருக்குறள், பாரதியார் பாட்டு அந்த மாதிரி. அப்புறம் சாதாரணமாக வாட்டர் சம்மந்தமாக தான், நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லி டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் தான் வந்து எல்லா சாங்ஸுமே இருந்தது. கேஜிலேருந்து 10th வரைக்கும் ஆடுற பிள்ளைங்க எல்லாருக்குமே சேம் சாங் தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சினிமா சாங் எடுத்து தாம் தாம் ஆடிட்டு இல்லாமல், அதுவும் சினிமா சாங்கில் லிரிக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி நல்ல லிரிக்ஸாக இருக்காது இல்லையா. குழந்தைங்க வந்து அந்த மாதிரி இல்லாமல் இந்த வாட்டர் தீம் வச்சு தான் எல்லா டான்ஸுமே, நீரின்றி அமையாத உலகம் தீம், அந்த தீமை வச்சு தான் எல்லா பாட்டும் எல்லா டான்ஸும், மழை அப்புறம் ஆறு அந்த மாதிரி வந்து உள்ளது தான் எல்லாமே எடுத்துருந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ப்ராக்டிஸ்க்கு வந்து இதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பிள்ளைங்க சொல்லிட்டு இருந்தாங்க பாட்டெல்லாம் புதுசாக இருக்குதுன்னு சொல்லி. எனக்கும் அப்போ புரியலை. அப்புறம் தான் சொல்லியிருந்தாங்க தீம் வச்சு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வருஷம் இதேமாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சினிமா சாங்ஸ்க்கு ஆடாமல் இந்த மாதிரி நல்ல நல்ல சாங்ஸ்க்கு எடுத்து ஆடினாங்கன்னு சொன்னால் குழந்தைங்களும் ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், என்ன மெசேஜ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஜ்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தாமல் ஸ்கூல் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்த மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒரு நாள் என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக தானே இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அப்புறம் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தீம் சொன்னேன் இல்லையா, நீரின்றி அமையாத உலகன்னு, அதுக்கு ஏற்ற மாதிரியான சீஃப் கெஸ்ட் தானே இருக்கணும். அதனால் சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2K கிட்ஸோட மழை கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லே வந்து சொன்னாங்க. நம்ம ரமணன் சார் தான். இந்த தீமுக்கு அவரை வச்சாதான் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே இன்விடேஷனில் பார்த்துருந்தோம். இருந்தாலும் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷம் சாரை பார்த்ததில்ல. ஆனால் சாருக்கு கொஞ்சம் நடக்க தான் முடியல, கொஞ்சம் பொறுமையாக தான் நடந்து வந்தாங்க. திருநீர் உயர்ந்த உலகத்தில் கடல் நீர் தான் அதிகம். பருகு நீர் என்று சொல்லக்கூடிய குடிநீர் என்பது 3 விழுக்காடு தான், அதுக்கு மேலே கிடையாது. அது ஆறுகளில் ஓடக்கூடியது. அடுத்தபடியாக அண்டார்டிகா பகுதிகளிலும், அப்புறம் ஐஸ்லாண்ட், கிரீன்லாண்ட் போன்ற பகுதிகளில் மலைசேர்களிலும் பனிக்கட்டியாக இருக்குது. இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய அளவில் உலகளாவிய வெப்பமயமாதல் காரணமாகவும், அடுத்தது நகரமயமாதல் காரணமாகவும் வெப்பம் உயர்கின்றது. கடந்த 30-20 வருடங்களை காட்டிலும் இப்பொழுது 2-3 டிகிரி சென்டிகிரேட் உயர்ந்துள்ளது. இது நம்ம பதியப்பட்ட உயர்ந்தபட்ச உதாரணம். சார் நடக்கும்போதே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பொறுமையாக வராங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வயசும் ஆகிடுச்சு. நம்ம அப்போ நியூஸில் பார்த்த மாதிரி இப்போல்லாம் நிறைய சேஞ்சஸ் ஃபேஸில். சீஃப் கெஸ்ட் பிரின்ஸிபல் சாரோட பொறுமையாக பேசிட்டு நடந்து வந்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு வெல்கம் டான்ஸ் தானே பாப்பா ஆட போகிறாங்க. ஃபஸ்ட்டு டான்ஸ் அவங்களோடது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பராக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி நிற்கிறவங்க நதிகள் காடு, கங்கா யமுனா சரஸ்வதி இருக்காங்க இல்லையா, அந்த காட் தான் அவங்க நிற்கிறவங்க எல்லாருமே.